வைங்களேன், ரொம்ப 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 பிடிக்கும்னு வைங்களேன். அது எங்கள் அப்பாவோ வீட்டுக்காரோ குழந்தையோ அம்மாவோ யாரோ ஒருத்தர். அவங்க கூட செலவு பண்ணுற நேரத்தை நான் கணக்கு பார்ப்பேனா? அவங்களுக்காக செலவு பண்ணுற காசை நான் கணக்கு பார்ப்பேனா? தொண்டை வலிச்சா கூட பேசுவேன், தூக்கம் வந்தால் கூட பேசுவேன். ஏன் தெரியுமா? The person whom I love most is bigger than all. என் வாழ்க்கையில் எதெல்லாம் எனக்கு தேவையோ எல்லாத்த விட அவங்க எனக்கு ஸ்பெஷல். ஆண்டவரை நான் அப்படி நினச்சேன்னா டிக்னிட்டியோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க எதையுமே பார்க்கக்கூடாது. என் கண்ணு ஆண்டவரை மாத்திரம் பார்க்கும், என் சிந்தை ஆண்டவரை மாத்திரம் பார்க்கும். ஆண்டவரோட கூட வர்ஷிப்ன்றதுக்கு இன்னொரு வார்த்தை ஆண்டவரோட உறவாடுறதாமா. எப்படி? ஒரு நட்போட ஆண்டவரோடு கூட உறவாடுறது. நான் பேச பேச அவர் பேசுகிற முகமுகமாய் தரிசிக்கிறோம். நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அது ரொம்ப கிடைக்கல. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரேன். செய்தி வேளையில் நம்ம வார்த்தை கேட்குறோம், ஆண்டவர் என் கூட பேசுகிறாரா? ஆமாம், மெசேஜ், இந்த வார்த்தை எனக்கு, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு எனக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ஆராதனை அப்போ தான் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன். காணிக்கையும் ஆராதனையும் தான் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன். தீர்க்க தரிசனம்னா அது எனக்காக, வாக்குத்தத்தம் எனக்காக, மெசேஜ் எனக்காக, ஜெபம் பண்ணால் எனக்காக, நான் ஜெபம் பண்ணாலும் எனக்காக, எல்லாமே எனக்கு. நான் ஆண்டவருக்கு ஒன்று கொடுக்குறேன்னா காணிக்கை டைம் நான் போடுற காணிக்கையும் ஆராதனை அப்போ நான் மனந்திறந்து ஆராதிக்கிற ஆராதனை. இந்த காணிக்கை யார் வேணால் கொடுத்துடலாம். கஞ்சத்தனம் மட்டும் மனசில் இல்லைன்னா பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் காணிக்கை போட்டுடலாம். ஆனால் ஆராதனைன்றது மனசு தெய்வத்தோடு இல்லைன்னா பிரசன்னமே வரலன்னு தோணும். எல்லாரும் குதிக்கிறாங்க, நான் குதிக்க மாட்டேறேனே. எல்லாரும் ஆஹா ஓஹோன்றாங்க, எனக்கு ஒன்றுமே தோண மாட்டுதே. ஏன் தெரியுமா? அந்த ஆராதனை வாசிக்கிற இசைக்கருவிலையும் பாடுறவங்களோட பாட்டுலையும் இல்லை, அந்த ஆராதனை இங்கே இருக்குது. இங்கே எரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இப்படி கொளுத்தி போட்டால் பற்றிக்கும், இல்லைன்னா பற்றிக்காது. என் மனசு ஆண்டவரோட உறவாடுறது தான் ஆராதனை.